கர்நாடக மாநிலத்தில் உள்ள வழக்குகளை தடையின்றி விசாரிக்க சிபிஐக்கு கொடுத்திருந்த அனுமதியை அம்மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை முக்கோணம் பகுதியில் பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள வழக்குகளை விசாரிக்க கர்நாடக அரசு சிபிஐக்கு கொடுத்திருந்த முன் அனுமதியை தற்போது ரத்து செஞ்சிருக்காங்க. இதுதான் செய்தி. இந்த செய்தியை ஒட்டின 3 புள்ளிகளை தான் இன்றைய முக்கோணம் பகுதியில் பார்க்க போறோம். முதல் புள்ளி, சிபிஐ விசாரிக்க அனுமதி மறுத்த கர்நாடகா. டெல்லி சிறப்பு காவல்துறை அமைப்பின் சட்டப்பிரிவு 6வது பிரிவின்படி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ ஒரு மாநிலத்தில் வழக்க விசாரிக்க எந்த விதமான தடையுமின்றி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாநிலத்துக்கிட்ட முன் அனுமதி வாங்கி இருக்கணும். இந்த பின்னணியில் கர்நாடக அரசு சிபிஐக்கு கொடுத்திருந்த முன் அனுமதியை தற்போது ரத்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னணியில் அவங்க சொல்ற காரணம் சிபிஐயை அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசு பயன்படுத்துது அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க வச்சிருக்காங்க. 2023 முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை அடுத்து தமிழ்நாடு அரசும் சிபிஐக்கு கொடுத்திருந்த அந்த முன் அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் தான் இப்போ கர்நாடகாவும் இணைஞ்சிருக்கு. பஞ்சாப், ஜார்க்கண்ட், கேரளா, மேற்கு வங்கம், மேகாலயா, தமிழ்நாடு, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுடைய 8வது மாநிலமா கர்நாடகாவும் இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்கு. இதுல மேகாலயாவை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள். இரண்டாவது புள்ளி, சிபிஐ வழக்குகளின் தன்மை என்ன? இந்தியாவின் பாதுகாப்பு, ஊழல், மோசடி, பொருளாதார சமூக குற்றங்களை விசாரிக்க 1963ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சிபிஐ. நாளடைவில் இது கடத்தல், படுகொலை, தீவிரவாதம் உள்ளிட்ட வழக்குகளையும் புலனாய்வு செய்ய தொடங்கினாங்க. ஒரு மாநிலம் அல்லது பிராந்தியத்தில் நடைபெற குற்றங்கள்ல அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள், அதிகார வர்க்கத்தினர் கட்டுப்படுத்தாமல் இருக்க சிபிஐ விசாரணை நம்ப தகுந்ததா பார்க்கப்படுது. குற்றம் அல்லது ஒரு வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி தேவை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 படி உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும். அந்த மாநில காவல்துறை அந்த வழக்கு விசாரணையில ஏதாவது பாரபட்சம் காட்டினா மட்டும்தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரும் ஃபாலோ செய்யப்படுது. அதுவும் அரிதான வழக்குகளை தான் சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வழிகாட்டியும் இருக்கு. மூன்றாவது புள்ளி, கூட்டாட்சிக்கு எதிரானதா சிபிஐ? மத்தியில் ஆளும் பாஜக அரசு புலனாய்வு அமைப்புகளை கைப்பாவையா வச்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இருந்தாலும் 2013ஆம் ஆண்டு யூபிஏ அரசாங்கம் சிபிஐயை ஒரு கூண்டு கிளியா வச்சிருக்கு அப்படின்ற விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் முதல் முறையா வச்சிருந்தாங்க. இதுக்கு அவங்க சொல்றப்பட்ட காரணம் நிலக்கரி ஊழல் தொடர்பான அறிக்கையில அப்போதைய மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு தலையிட்ட போதுதான் இந்த விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் வச்சாங்க. 2018ஆம் ஆண்டு மேற்கு வங்க அரசு சிபிஐ நேரடியாக விசாரிக்கிற அந்த முன் அனுமதியை ரத்து செஞ்சிருந்தாங்க. இது கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்க அரசு தொடர்ந்த வழக்கு தற்போதும் நடந்து வருது. இந்த தலையீடுகள் இப்படியே இருந்தா மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் மேற்கு வங்க அரசுடைய வாதமாயிருக்கு. டெல்லி மாநில அரசு மதுபான கொள்கை வகுத்தது தொடர்பான வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட விசாரணை நடத்திய போது சிபிஐ மத்திய அரசுடைய கூண்டுக்கிளியா இருக்கா அப்படிங்கிற விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை வச்சிருந்தாங்க. எந்த கட்சி ஆள்கிறதோ அந்த கட்சி தலையீடு இல்லாம சிபிஐ சுதந்திரமா செயல்படுவது இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை சிபிஐ இயக்குநர்கள் ஒருவராக இருந்த ஜோகிந்தர் சிங் தெரிவிச்சிருந்தாரு. சிபிஐ எடுத்த 6900 ஊழல் வழக்குகள் விசாரணை பல்வேறு நீதிமன்றத்தில் தற்போதும் நிலுவையில் இருக்கு. இதுல 361 வழக்குகள் 20 ஆண்டுக்கும் மேற்பட்டவையா இருக்கு. இவ்வளவு முக்கியமான புலனாய்வு அமைப்பான சிபிஐல 23% பணியாளர்களிடம் காலியாக இருக்கிறது. அதனுடைய செயல்திறனை காலப்போக்கில குறைச்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுது. 2022-23 பதியப்பட்ட 1025 வழக்குகளும் தற்போதும் அது நிலுவையில் இருக்கிறது தான் அதற்கு முக்கியமான சாட்சியா இருக்கு.